ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5S மற்றும் Redmi Note8. Redmi Note8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிருந்தாங்க. Realme 5S இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லோருக்கும் என்ன ஒரு பெரிய டவுட்னா இதில் Realme 5S எடுத்தாலும் சரி இல்லை Redmi Note8 எடுத்தாலும் சரி இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கு. பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் பிஃபோராக வந்த Redmi Note8 வாங்கலாமா இல்லை இப்போதைக்கு லான்ச் பண்ண இருக்க Realme 5S வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எது பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க என்னுடைய ஓன் சஜஷன்ஸ். உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை Realme 5S உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா எந்த வகையில் பெஸ்ட்டாக தோணுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி Redmi Note8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தாலும் அது எந்த வகையில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் முகத்தை காட்டி வீடியோ பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்புக்காக தனியாக ஒரு வீடானது எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஆல்ட்ரேஷன் வேலைகளாக இருந்துகிட்டு இருக்கு. பட் அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தறியானது ஓடிக்கிட்டே இருக்குது காலையில் எடுத்து ஈவினிங் வரையும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுங்க இருக்கிறதுனால பக்கத்தில் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரே நாய்ஸஸாக உள்ள இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டாக கேட்டுருக்கோம் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லா சரௌண்டிங் ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் என்னால் கண்டினியூஸாக என்னுடைய முகத்தை காட்டியாக வீடியோஸ் பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க. பட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி பாருங்கள். பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் Redmi Note8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராக லான்ச் பண்ணியிருந்ததுனால அதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் Realme 5S பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note8ஓட Realme 5S பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் 6.5 இன்ச் மல்டி டச் ஸ்க்ரீன் LCD டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பட் அதுவே Redmi Note8 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் 6.3 அதில் 6.5 இன்ச் இதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ஒரே ஸ்பெசிஃபிகேஷனோட கேமரா செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்சில் 13 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Redmi Note8 சரி Realme 5S சரி. அது பேக் சைடு எடுக்கும்போது உங்களுக்கு 14 மெகா பிக்சல் பார்த்த இமேஜ் சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் சென்சாருக்காக கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் மற்றும் இன்னொரு 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸுக்காக உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சேம் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது மேஜரான விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைலோட ப்ரொடெக்ஷன். இதில் Redmi Note8 எடுக்கும்போது உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவே Realme 5S எடுக்கும்போது உங்களுக்கு Gorilla Glass 3+ ப்ரொடெக்ஷன் ஆனது கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் அது ஃப்ரண்ட்டும் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடியோட டைமண்ட் கோட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட இருக்க Redmi Note8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கோட உங்களுக்கு தெரியும். அடுத்தது மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி டிபார்ட்மெண்ட். பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் Realme 5S பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Redmi Note8 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் Realme 5S எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் Redmi Note8 எடுக்கும்போது உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா Redmi Note8 தான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme 5Sல மைக்ரோ USB சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. போர்ட் பார்த்தீங்கன்னா அதுவே Redmi Note8 எடுக்கும்போது உங்களுக்கு டைப் C சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான விஷயம் அப்படின்னு சொன்னால் Redmi Note8 பொறுத்தளவில். பட் ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா சேமாக Snapdragon 665 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே விலையில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வரப்போகுது. 9999 ரூபாய் விலையில் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி பேட்டரி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை போர்ட் ஆகட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்க கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ Redmi Note8 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுச்சு. Realme 5Sம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். பட் ரெண்டு கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு Redmi Note8 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கோட உங்களுக்கு தெரியும். சென்சார் வைஸ் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Redmi Note8ஓட கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டு. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். அது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அனலைஸாக நம்ம பண்ணி பார்த்தோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த புதிய வீட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி. வணக்கம்.